ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீக்கெண்டுக்கு நாங்கள் போன ஸ்பாட் தான் சில் அவுட் தீம் பார்க். இது பெருந்துறையில் இருக்குது. ஸோ இதுதான் டிக்கெட் ப்ரைஸ். அண்ட் தென் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபனல் இதுதான் என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. ரொம்ப அட்வென்ச்சரஸான கேம்ஸு. தீம் பார்க்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ் அண்ட் தென் வாட்டர் கேம்ஸ்லேயுமே நிறைய ஸ்பாட் பிரித்து வச்சுருந்தாங்க. மொபைல் பவுச் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முக்கியம் அதுதான் வாங்கிட்டு ஜஸ்ட் உள்ளே என்ட்ரானோம். எல்லா தீம் பார்க் மாதிரியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கிட்ஸு ஜோன். இங்கே தான் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. பெரிய ரைடில் போக பயப்படுறவங்க, லேடிஸ், அப்புறம் இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த பிளேஸ் பக்காவாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது வந்து குட்டி ஜோன். செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, கூட வந்தாங்களே, கூப்பிடுவாங்களா இல்லை? அங்கே பாருங்க, எங்க கூட அந்த கிட்டி பாப்பாவா. இது இந்த பக்கம் ரெயின் டான்ஸ். அடுத்து நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஃபனல் ரைட் டார்னடோ சூப்பராக இருந்தது. இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, பக்கா சேஃபு, ஆனால் கொஞ்சம் த்ரில்லாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்த காரணத்தினால செகண்ட் ட்ரை மறுபடியும் வந்தோம். இங்கே இருக்க எல்லா கேம்ஸ்லேயும் மோர் தென் ட்வைஸ் தான் போயிட்டுருந்தோம். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இது சிம்பிளாக மற்றதெல்லாம் குட்டீஸ் விளையாடுற மாதிரி தான் இருந்தது. ஒரு 2-3 கேம்ஸ் வந்து ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்தது. ஸோ இந்த டோர்னடோ வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக த்ரில்லாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக. 2 தடவை இதை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் 2 தடவையுமே வந்து லேண்டிங்கில் செம்மையாக சொதப்பிட்டோம். கமுந்தடிச்சு விழுந்துச்சு. அடுத்த அட்வென்ச்சர் இது தான். ஃபுல்லாகவே வந்து இந்த க்ளோஸ்டு டனலுக்குள்ளே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து உழுகுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல சாங்ஸ்க்கு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரெயின் டான்ஸ் செட்டப் அது வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரே ஆகலை. ஸோ அது பார்க்கவே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்த காரணத்தினால நானும் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இந்த க்ளோஸ்டு டனலில் இதுக்கு முன்னாடி போன பிளாக் தண்டர், ஃபேண்டசி இது எதுலேயுமே நான் ட்ரை பண்ணல. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த க்ளோஸ்டு டனலுக்குள்ளே போனேன். அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே இது வந்து ஆனால் எல்லாமே இங்கே கைட் பண்ணாங்க ப்ராப்பராக, சூப்பராக வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு வழியாக பர்ஃபெக்ட் லேண்டிங். பார்க்க இங்கே ஈஸியாக இருக்குது, ஆனால் அந்த இடத்துல ரொம்ப ஆழம். குதிக்கிறதுக்கும் அதுக்கும் நல்ல ஸ்பேஸு. ஒரு மினி கிணத்துக்குள்ளே விழுகிற ஃபீல் தான் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரியலாம், ஆனால் நல்ல ஆழம். என்னக்கா போக மாட்டேங்குது? ஜீவா அந்த ஜோனில் இருந்த 2 அட்வென்ச்சரஸ் கேம்ஸையும் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவல் இந்த ரெயின் டான்ஸு நல்லா ஒரு பாட்டுக்கு ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டு தெரிஞ்ச ஸ்டெப்ஸே திருப்பி போட்டுட்டு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 செட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக கிட்ஸ் ஜோன். இதுவே இன்னும் கொஞ்சம் பெரிய கிட்ஸ் விளையாடுறது அந்த ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது. அடுத்தது கொஞ்சம் அடல்ட் விளையாடுற மாதிரி இந்த டார்னடோலாம் பார்த்தோம். இங்கே வந்து சில்ட்ரனுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாம் குழந்தைங்க அவங்களெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணுன்னா அவங்களுக்கு இதுதான் இந்த ஸ்பாட் கொஞ்சம் மெயினாக அவங்களுக்காகவே இருந்தது. இதில் மோஸ்ட்லி அடல்ட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது இந்த இடத்துல விளையாடக்கூடியதுலையே. இப்போது குழந்தைங்களுக்குன்னா அவங்களும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு தீம் பார்க்னாலே வேவ்ஸ் தான் ஃபேமஸ். இங்கே போய் பார்த்தோன்னே என்னடா இவ்வளோண்டு இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது வேவ் பூல் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் சூப்பராக இருந்தது. சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து வேவ்ஸ் எல்லாம் நல்லா ஹைட்டாக வர மாதிரி செமையாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது வேவ்ஸ் ஹைட்டாக மட்டும் வரல, ஃபுல்லாக சைடில் எல்லா பக்கம் இருந்தும் நமக்கு வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிட்டே இருந்துச்சு. அடுத்தது இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பூல் மாதிரி செட்டப், ரொம்ப குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கு பூல் மாதிரி செட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலேருந்தும் ஸ்லைட்ஸ், எல்லா சைடும் ஒவ்வொரு அனிமல்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஃபால்ஸு ரொம்ப அனாதையாக இருந்தது. சரி என்னடான்னு பார்க்கலான்னு வந்தோம். அப்பதான் தெரியுது இது ஐஸ் வாட்டரு. நெக்ஸ்ட் வந்து இது தேர்ட் ஸ்பாட்டு. ஃபுல்லாகவே 3ஆக டிசைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து கம்ப்ளீட் அட்வென்ச்சரஸ் கேம்ஸு அடல்ட்ஸுக்கு நிறைய இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது இந்த பெண்டுலம் தான். செம்ம சூப்பராக இருந்தது. வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது. மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னைய வீடியோ எடுக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப சொதப்பிட்டாங்க. தட்ஸ் ஓகே. இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு வீடியோவில் ரொம்ப கம்மியாக தெரியலாம். பட் பயங்கர டீப் ஸ்லோப்பு. ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த தீம் பார்க்லேயே ஹையஸ்ட் டவர். நம்ம மேலே வரைக்கும் ஏறணும். ஏறிட்டு போயிட்டு இந்த பெண்டுலமில் வரணும் நம்ம. ஸோ பெண்டுலம்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்லைடு. இதுக்கு வந்து நம்ம மேட் தேவையில்லை, டிரெக்டாக அப்படியே வர்றது தான். இதுவும் சூப்பராக இருந்தது. இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது சூப்பராக இருந்தது. இதில் வந்து நாங்கள் ஒரு 4-5 டைம்ஸ் போனோம். இதே ரைடில் ஒரு 4-5 டைம்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ இங்கே ஏறி போகிறது வந்து ஒரு சில தீம் பார்க்ஸ்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ஸ்டெப்ஸ் ஏறியே டயர்டாகிடுவோம். பட் இங்கே வந்து அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் கூட தெரியல. இன்னொன்று இந்த ஸ்டெப்ஸும் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. ரொம்ப தண்ணியெல்லாம் போயிட்டு ரொம்ப சகதியாக இருக்கும் மற்ற இடத்துலலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பெண்டுலமும் அந்த ஸ்லைடும் மட்டும் ஹையஸ்ட் டவர், எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் ஏறணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஏறி வந்தாலே போதும். ரொம்பவே என்ஜாய் பண்ணது இந்த ரைடு தான். அடுத்தது அந்த ஸ்லைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு நினச்சோம். பட் ஆனால் இது டேர்ன் ஆகிடுச்சு. இந்த ஸ்லைடில் திரும்பிடுச்சு. இந்த பலூன் ஆக்சுவலி டேர்ன் ஆனதுனால ஃபுல்லாக கமிழ்ந்துடுச்சு வர மாதிரி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோக்காகவே நான் மறுபடியும் இதில் செகண்ட் ட்ரை போயிருந்தேன். இங்கே பாருங்கள், என்னோடய எண்டிங் பாயிண்ட் போய் டச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். செம்ம என்ஜாய் பண்ணேன் இந்த ரைடு. ரொம்பவே அட்வென்ச்சரஸான த்ரில்லிங்கான ஒரு சூப்பர் ரைடு இது. ஸோ ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து இங்கே வந்து இந்த ஃபனல் டார்னடோவும் இந்த பெண்டுலம் தான். பயங்கர அட்வென்ச்சரஸாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை.
இந்த டவருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி வரக்கூடியது. இந்த 2 ஸ்லைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகி வந்துச்சு. நிறைய டேர்னிங் தாண்டி தான் இங்கே வந்து நம்ம லேண்ட் ஆகும். ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு எல்லா கேம்ஸையும் முடிச்சுட்டு வாட்டர் கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா வாட்டர் கேம்ஸ் வந்து அப் டு 3:30 தான். ஸோ இங்கே வந்து கேன்டீனில் தான் நம்ம வாங்கிக்கணும். வெளியிலேருந்து ஃபுட் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அண்ட் தென் சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸு, அண்ட் தென் நூடுல்ஸ், அப்புறம் முக்கியமாக பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. இதில் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் கோன் சாப்பிட்றோம். அப்படி கோனோட நாங்கள் இப்போ லேசி ரைட் போக போகிறோம். எங்களுடைய பிளாக் தண்டர் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்கள் கேங்கை நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறோம். லேசி ரைட் முடிச்சுட்டு அரௌண்ட் 3:30 ஆகிடுச்சு. அப்போ வாட்டர் கேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபால்ஸும் அப்போ தான் எண்டாக போகிற டைம். ஸோ ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் வந்து சில அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணிக்குள்ளே அவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேர்ல்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3:30க்கு ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அந்த பலூன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. வாட்டர் கேம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் ட்ரை கேம்ஸ் போகணும். பட் இங்கே ஒரு பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாக்கர். இந்த லாக்கர் எப்படி பத்துன்னு தெரில. நம்ம கிளாத் பேக்லாம் எங்கே வைக்கிறதுனே இடம் இல்லாமல் இருந்துச்சு. அடுத்தது வாட்டர் கேமில் இருந்துட்டு நம்ம ஷவர் எடுத்துக்கிட்டு ட்ரை கேமுக்கு போகலான்னு பார்த்தா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே ஷவருக்கான ஃபெசிலிட்டியே இல்லை. ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் மட்டும் இன்னும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னன்னே தெரியாம ஏறி உட்காந்துட்டீங்களா? இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியே பின்னாடி சாயும். எல்லா தீம் பார்க்லேயும் இருக்கக்கூடிய ஒரு டொரா கேம் தானே, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். பட் ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருந்தது. அடல்ட்டுக்கு மட்டும்தான் இது அலௌடு, சில்ட்ரனுக்கு அலௌடு இல்லை. பட் உட்கார்ற ஸ்பேஸ் வந்து கால் நீட்டுற அளவுக்கு கூட ஸ்பேஸ் இல்லை. ஆனால் ரொம்ப வந்து சாய்வாக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. இது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ட்ரை கேம்ஸ் ரொம்ப மினிமம் ஆஃப் ட்ரை கேம்ஸ் தான் இருந்துச்சு. பட் இருந்த 4-5 ட்ரை கேம்ஸுமே வந்து அடல்ட்டுக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. ஆனால் இதெல்லாம் நார்மல் டொரா மாதிரி இல்லாமல் பயமாக இருந்தது. ரொம்பவே சேஃபாக இருந்துச்சு. பட் நின்னொன்னே கூட இறங்க விடலை. ஒருத்தராக தான் எந்திரிச்சு வந்து இறங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இங்கே இருந்தவங்க எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. இது யூஷுவல் தான். இது வந்து கிட்ஸு அடல்ட்ஸ் எல்லாருமே அலோவ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் போயிருந்த இடத்துல இதெல்லாம் அலோவ் பண்ணல பெரியவங்களுக்கு. பட் இங்கே இது நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. இது பயப்படுற மாதிரிலாம் இல்லை, நார்மலாக எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கேம் தான். அடுத்தது ஸ்பைஸ் ஜெட்டு. இது ரொம்பவே வந்து ஸ்பீடாக த்ரில்லாக இருந்தது. பார்க்குறக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப ஹைட்டில் நல்லா தூக்கி போட்டது. ஃபைனலி ட்ரை கேம்ஸையும் முடிச்சிட்டோம். ஆமாம், மேடம் தான் வாமிட்லாம் எடுத்துட்டாங்க. நான் எடுக்க வைக்கல. அந்த ஸ்பைஸ் ஜெட்டுக்குள்ள போகணுன்னே அவங்க வாமிட் பண்ணிட்டாங்க. டோட்டலி சூப்பர் பிளேஸ். ஒன் டேக்கு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செம்ம அட்வென்ச்சரஸான கேம்ஸும் இருக்குது. ரொம்ப மினிமம் ஆஃப் கேம்ஸ் இருந்தாலும் சூப்பரான கேம்ஸ் தான். ஸோ பாய். அடுத்து எங்கேயாச்சும் தீம் பார்க் போனோன்னா, இல்லைனா வேறு வெளியில் எங்கேயாச்சும் போனோன்னா உங்களுக்கு நாங்கள் அடுத்த ப்ளாகில் காட்டுறோம். மேடம் வாமிட் எடுத்ததுனால 2 ரைடையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
நம்ம வாமிட் அங்கெல்லாம் எடுக்கலக்கா. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணி பாதியிலேருந்து எடுக்காமல் நிறுத்தி அப்புறம் எங்களுக்கு அந்த அடுத்த ரைடே போக முடியல, நிறுத்திட்டாங்க. அவங்களே க்ளோஸ் பண்ணி கிளம்ப சொல்லிட்டாங்க. டைம் ஆனதுனால ரைடை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, பாய் பாய். நாங்கள் கிளம்பிட்டோம், டாட்டா. பட் இந்த ரைடு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஏதோ இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ. 3:30 வாட்டர் கேம்ஸ் ஓவர். அதுக்கப்புறமா 3:30 5 o'clock வரைக்கும் தான் நமக்கு வந்து ட்ரை கேம்ஸு. ஸோ 5 o'clock ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவ்வளோதான் வெளியில் போங்க அப்படின்னு துரத்திட்டாங்க. ஹாப்பியாக ரதி. ஃபைனலி we are living chill out. டாட்டா பாய். அடுத்த தடவை கண்டிப்பாக சில் அவுட்டுக்கு எங்கள் கேங்கோடு வருவோம். எங்கள் கேங்கை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ எங்கள் கேங் மிட்ஸோடு நாங்கள் வருவோம். பாய் பாய். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா பாய். See you. டாடா பை. See you.